அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கூடற்பல்லு. தத்தம் பாய்புணல் முத்தம் அடைக்கும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடற்பல்லு. ஊமத்தம்பூவை விரும்பி சூடும் பெரும் பித்தன் சிவன். ஊமத்தம்பூவை விரும்பி சூடக்கூடிய பெரும் பித்தன் யாரு அப்படின்னா சிவபெருமான். காளைகளின் பல்வேறு பெயர்களை, கவிதைகளின் பெயர்கள், மீன் வகைகள் என மருத நிலத்தை பற்றி அறிய உதவுவது முக்கூடற்பல்லு. ஸோ காளைகளுடைய பல்வேறு பெயர்கள், விதைகளின் பெயர்கள், மீன் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு மருத நிலத்தை பற்றி அறிய உதவுறதுக்கு எது உதவுது அப்படின்னா முக்கூடற்பல்லு உதவுது. முக்கூடற்பல்லு நாடக பாங்கில் அமைந்ததனால் இதை யார் இயற்றினார் என கூறுவர்? என்ஐனா புலவர். என்ஐனா புலவர். முக்கூடற்பல்லுவின் ஆசிரியர் பெயர் தெரியல. முக்கூடற்பல்லு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெயர் தெரியவில்லை. எந்த மாவட்ட பேச்சு முக்கூடற்பல்லுவில் காணப்படுது? திருநெல்வேலி மாவட்டம். ஸோ எந்த மாவட்டத்தோட பேச்சு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த முக்கூடற்பல்ல தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்துடைய அந்த பேச்சு வழக்கு தான் அது தெரியுது. முக்கூடலில் கலக்கூடிய ஆறுகள் தன்பெருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு. ஸோ தன்பெருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு. முக்கூடலின் வேறு பெயர்கள். ஸோ முக்கூடலுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆசூர் வடகரை நாடு வடக்கு, சீவலமங்கை தென்கரை நாடு தென்பால் பகுதி. சரிங்களா? மருதேசர் வீற்றிருக்கக்கூடிய ஊர் மருதூர். ஸோ மருதேசர் வீற்றிருக்கக்கூடிய ஊர் வந்து மருதூர். திருநெல்வேலிக்கு எந்த திசையில் முக்கூடல் உள்ளது? திருநெல்வேலிக்கு எந்த திசையில முக்கூடல் இருக்கு அப்படின்னா வடகிழக்குல இருக்கு. பதில் வடகிழக்கு. மூத்த மனைவி எந்த சமயம் அப்படின்னா வைணவ சமயம். ஸோ மூத்த மனைவி வந்து வைணவ சமயம். இளைய மனைவி எந்த சமயம் அப்படின்னா சைவ சமயம். பல்லுவில் குறிப்பிட்டுள்ள மீன் வகை 120 மீன் வகை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பல்ல குறிப்பிட்டுள்ள நெல் வகை வந்து 150 வகையான நெல்லை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பல்லுவின் வகை 8 வகை இருக்கு. பல்லுல 8 வகை இருக்கு. பல்லு எந்த இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னா புலன் வகையை சார்ந்தது. ஸோ பல்லு அப்படின்றது மருதநில மக்களின் நந்தா விளக்கம். ஸோ பல்லு அப்படின்றது மருதநில மக்களுடைய நந்தா விளக்கம். முக்கூடற்பல்லுவின் கதைநாயகன் அழகருக்கு எத்தனை மனைவிகள் இருக்கு அப்படின்னா 2. பல்லுவில் உள்ள நயம் சந்த நயம். ஸோ அதில் என்ன நயம் இருக்கு அப்படின்னா சந்த நயம் இருக்கு. முக்கூடற்பல்லு பற்றி கூறும் வேறு நூல் வந்து தொல்காப்பியம். ஸோ அந்த முக்கூடற்பல்லை பற்றி கூறக்கூடிய வேறொரு நூல் வந்து தொல்காப்பியம். முக்கூடற்பல்லு பாமர மக்களாகிய யாரை பற்றி கூறுகிறது அப்படின்னா பல்லர்கள். ஸோ முக்கூடற்பல்லை வந்து பாமர மக்களாகிய பல்லர்களை பற்றி இதை வந்து கூறுது. ஸோ பல்லு அப்படின்றது எவ்வகை இலக்கியத்தில் ஒன்று அப்படின்னா 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஸோ பல்லு அப்படின்றது 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 9 மணிகள் அதாவது நவரத்தினங்கள் என்னென்ன அப்படின்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், புட்பரகாரம், ரத்தினம், வைரம், வைடூரியம், கோமேதகம். புட்பராகம் ஆக்சுவலா. ஸோ முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், புட்பராகம், ரத்தினம், வைரம், வைடூரியம், கோமேதகம். ஸோ இதுதான் நவரத்தினங்கள், அதாவது 9 மணிகள். சொல்பொருள். களிப்பு வேலை. கருமார், கொல்லர், தச்சர் ஆகியோர் செய்யக்கூடிய வேலை. மதோன்மத்தர் பெரும் பித்தனாகிய சிவபெருமான். முத்தம் அடையும். முத்துக்கள் மிகு பெருகி இடையே அழைத்து கொண்டு கிடக்கும். தத்தும் புனர் தத்தி செல்லக்கூடிய நீர்.